இந்த நாம சங்கீர்த்தனத்தில் மிகவும் அழகான ஒன்று என்னவென்றால், நாமத்தை கேட்கும் பொழுது அதை ஸ்ரவணம் என்று சொல்வார்கள், காதால் கேட்பது. ஆனால் நாம சங்கீர்த்தனத்தில் என்ன செய்கிறோம்? நாம் வாயால் பாடுகிறோம், காதால் கேட்கிறோம். இரண்டும் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. அதனால் நாம சங்கீர்த்தனத்திற்கு அதிக பவர் உண்டு. அதேபோல் நாமத்தை நாம் சதா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நாமத்தை எழுதவும் செய்கிறோம். பகவான் சொல்வார், நாமத்தை எழுதுவதற்கு பவர் ஜாஸ்தி என்று. ஏனென்றால் அதில் கண்கள் நாமத்தின் மேல் விழுகின்றன, காதுகள் நாம் வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கிறோம், அதை நாம் காதால் கேட்டுக்கொண்டே எழுதுகிறோம். ஆக எல்லா மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள், ஐம்பொறிகளும் அதில் ஈடுபடுகின்றன. அதனால் மனம் அலைவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்காது. இதற்கு பவர் ஜாஸ்தி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் முதலில் இந்த பிரணவம் என்ற சப்தம், இந்த சப்தத்தினால்தான், சப்தத்தை வைத்துக்கொண்டு தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். ஒவ்வொரு சப்தமும் ஒரு பொருளாகியது. இந்த சப்தம்தான், இதை நாத பிரம்மம் என்று சொல்வார்கள், சப்த பிரம்மம் என்று சொல்வார்கள். துளசிதாசர் சொல்கிறார், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்றெல்லாம் சொல்கிறோமே, இவற்றையெல்லாம் தாண்டியது நாமம் என்று. நாமம் தன்னுடைய கைக்குள் இந்த இரண்டையும் வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் அந்த நாதம் நாமமாக அவதாரம் எடுத்து நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவர்கள் எல்லோரும் சமுத்திர மந்தன் என்று சொல்வார்கள், பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து உண்டார்கள், அமரர் ஆனார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் புராணங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த அமரத்துவம் பெற்றும் கூட அவர்களிடத்திலே கோபங்கள் இருந்தன, பொறாமைகள் இருந்தன, சண்டைகள் இருந்தன, தொந்தரவுகள் எதுவும் குறையவில்லை. ஆனால் நாமாமிர்தம் என்று சொல்கிறோமே, இந்த நாமாமிர்தத்தை உண்டால் நமக்கு சங்கடங்கள் குறையும், கோபங்கள் குறையும், நம்முடைய துக்கங்கள் குறையும், பயம் குறையும். கடைசியில் நம்மை நிஜமான ஒரு அமிர்தத்தில் ஆழ்த்திவிடும். ஆகவே நாமம் எல்லாவற்றையும் விட வசத்தியானது. பகவானுக்கு சீதாராமதாஸ் சுவாமிகள் என்ற ஒரு பெங்காலி, அவர் ஹிந்தியில் நிறைய பங்களாவில் நிறைய எழுதியிருக்கிறார். ஹிந்தியிலும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஒரு சிறிய புஸ்தகம்தான் அது. ஒரு நாள் சன்னதி தெரு வீட்டில் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று பகவான் எழுந்து உள்ளே சென்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். அதில் நாமிக்கு வாணி, நாமத்தின் குரல், அதாவது நாமியின் குரல், நாமியின் குரல், நாமிக்கு வாணி என்று எழுதியிருந்தது. அது உள்ளே இரண்டு வரிகளாய் நிறைய நாமத்தை பற்றி சீதாராமதாஸ் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று இருந்தது. அதை முழுதும் என்னை படிக்கச் சொன்னார். பிறகு அதை நான் சுதாமாவிற்கு எடுத்து வந்து படிப்பதற்கும் கேட்டேன். 2-3 நாட்கள் நீ வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என்னிடம் கொடுத்தார். அதை படித்து முடித்த பிறகு நான் அதை திரும்ப கொடுக்க சென்ற பொழுது, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். அத்தனை ஒரு அருமையான புத்தகம். அதில் சீதாராமதாஸ் சுவாமிகள் இந்த நாமத்தை பற்றி அப்படி சொல்கிறார். அவர் நாமத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அதை படிக்கிறேன், கேளுங்கள். நாமத்தை சொல் ஓ மனமே, இடைவிடாது நாமத்தை சொல், நீ அமைதி காண்பாய், மரணத்தை வெல்வாய். நாமத்திலிருந்துதான் இவ்வுலகம் எழும்பியது, நாமமே பொருட்களுக்கு ஆதாரம், நாமமே உலகமாய் உருவாகியது,
நாமமே எல்லா உயிர்களும் ஆகியது. நாமமே ஆண், பெண், பறவை, விலங்கு, புழு, பூச்சி என்ற பலவிதமாய் உருவெடுத்து அது விளையாடி கொண்டிருக்கிறது. நாமமே பகலும் இரவும் ஆயிற்று. நாமமே பக்ஷம், அதாவது 15 நாட்கள், மாதம், பல பருவங்கள் என்றெல்லாம் ஆனது. நாமமே சூரியன், நாமமே சந்திரனானது, நாமமே கிரகங்களானது, ஒளியானது, இருளானது. நாமம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை, ஆதாரம் நாமமே. நாமத்தை கேளுங்கள், நாமம் பாடுங்கள். நாமமே ஆனந்தம், நாமமே பேரானந்தம். கலியுகத்தில் நாமமே அந்த பேரானந்தத்தை கொடுக்கும் என்று திரும்ப திரும்ப அத்தனை அழகாய் அவர் பாடிக்கொண்டே செல்கிறார். இந்த சப்த பிரம்மன் என்று சொல்கிறோமே, அந்த ஓம் என்ற பிரணவம், அந்த சப்தத்தில் இருந்து ஆரம்பித்துதான் அத்தனை மந்திரங்களும் உருவாகின, அத்தனை நாமங்களும் ரூபங்களும் உருவாகி. நாமம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பரபிரம்மம்தான் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமாராக உருவாகி வந்து நமக்கு இந்த கல்பத்தருவான நாமத்தை அருளியிருக்கிறார். இதனால் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதும் கிடைக்கிறது. அதே சமயம் நம்முடைய உள்ளம் தூய்மையாகிறது. ஆக இந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாமத்தை சொல்வதற்கிடையில் வேறொன்றையும் செய்ய வேண்டும். அதாவது நாம் நாமம் சொல்லவில்லை, நம்மை நம்முடைய பகவான் சொல்ல வைக்கிறார் என்ற நினைப்போடு சொல்ல வேண்டும். சுவாமி என்னை நாமம் சொல்ல வைக்கிறார், சுவாமிதான் என் உள்ளிருந்து இந்த நாமத்தை சொல்கிறார் என்றெல்லாம் நினைக்க வேண்டும். நான் நாமம் சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் நாமமே போய்விடும். ஆனால் பகவான் என்னை நாமம் சொல்ல வைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நான் போய்விடும். நாமம் நம்மை பேரானந்தத்தில் கொண்டு விட்டுவிடும். இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்றைய எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு பிறகுதான் நமக்கு மனித ஜென்மம் கிடைக்கிறது. அந்த மனித ஜென்மத்தை எது இந்த விலங்குகள் தாவரங்களில் இருந்து வித்தியாசமாய் காட்டுகிறது? தர்மம். மனிதருடைய வாழ்க்கையை தர்மமும் அதை ஒட்டி அவன் செய்யும் கர்மமும் விலங்கு இனத்திலிருந்து பிரித்து காட்டுகிறது. பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் கடவுள் மனித ஜென்மத்திற்கு. அதை ஒட்டி நாம் கர்மங்களை செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். இல்லையென்றால் மனித உருவில் இருக்கும் இந்த ஜென்மம் வீணாகி போனால் மறுபடியும் விலங்கு ஜென்மம் தான் கிடைக்கும். அப்படி ஒரு விதி இந்த உலக சிருஷ்டியை கட்டி போட்டிருக்கிறது. கடவுளுடைய சித்தத்தினால் இந்த விதியை மீறுவது யாராலும் முடியாது. மகாத்மாக்கள் கூட எல்லாவற்றிலும் கை வைக்க மாட்டார்கள். ஆகையால் இதை நாம் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். பகவான் சொல்லியிருக்கிறார், எல்லோருக்கும் கடவுளை அடைவது ஒன்றுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். அதற்காகத்தான் நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுவாசிப்பதற்கு காற்று, கண்களுக்கு அழகான காட்சிகள், காதுகள், உணவை சமைத்து ருச்சியாக சாப்பிடுவதற்கு நெருப்பை கொடுத்திருக்கிறார், தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார், வாழ்வதற்கு நமக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறார்.
கடவுள் இத்தனை வசதிகளையும் நமக்கு கொடுத்து உணவையும் படைத்து நம் வாழ்க்கையை சௌகரியமாக வைக்கிறார். எதற்காக? அவரை நினைப்பதற்காக, அவரை அடைவதற்காக. அவரை அடைவது என்பது எல்லோர் கைகளிலும் இல்லை, யார் கையிலும் இல்லை, அவருடைய கைகளில் மட்டுமே இருக்கிறது. ஆனால் அவரை நினைப்பது எல்லோர் கைகளிலும் இருக்கிறது. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், கடவுளை நினைப்பது ஒன்றுதான் தர்மம், கடவுளை மறப்பதுதான் அதர்மம் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளை மறந்து வாழ்வது, இந்த உலகத்தினுடைய ப்ளஷர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ், அதில் நம்மை இழந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்றால் பிறகு மறுபடியும் விலங்கு ஜென்மம்தான். சுவாமி ஞானானந்தர் சொல்வார், ஒரு பூனையானது பூஜைக்காக வைத்திருக்கும் பாலை திருட்டுத்தனமாய் குடித்தால் அது அதர்மம் கிடையாது. ஒரு நாயானது திறந்த வீட்டில் நுழைந்தால் அது அதர்மம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் திருட்டுத்தனமாக எதை செய்தாலும் அதர்மமாகிவிடும். திறந்த வீட்டில் அவன் நுழைந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஆக மற்ற இனங்களையும் மனித இனத்தையும் வித்தியாசப்படுத்துவது இந்த பகுத்தறிவு, இந்த தர்மம், அந்த தர்மத்தை ஒட்டிய கர்மம். நம்முடைய பகவான் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார், மிக எளிதாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்வது என்பது இறைவனிடம் வாழ்வது, இறைவனில் வாழ்வு. உலகம் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம். உலகத்தில் உள்ள அத்தனை செயல்களும் அவன் நடத்துவதுதான். இதை நாம் மனதில் கொண்டால் இறைவன் நம் மூலம் செயல்கள் நடத்துகிறார், நாம் ஒரு கருவி மாத்திரமே என்ற எண்ணமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணத்தை மனதில் நிறுத்திக் கொள்வதுதான் சாதனை. உட்கார்ந்து மணிக்கணக்காய் நீங்கள் தியானம் செய்ய வேண்டாம். ஓடி ஓடி பல இடங்களுக்கும் சென்று கோவில்களில் தரிசனம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நினைவு, இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருத்தலும், இறைவன் கைகளில் நான் கருவி மட்டுமே, என் மூலம் வெளிப்படும் எண்ணங்களோ சொற்களோ செயல்களோ இறைவன் நடத்தி கொடுக்கிறான். தீதும் நன்மையும் பிறர் தர வாரா. நாம் தான் நமக்கு வரும் துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம். ஒரு கதை சொன்னேன் அல்லவா? அதனால் இதை மனதில் நிறுத்தி விலங்கினங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தர்மம். இந்த தர்மத்தை ஒட்டிய வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்றால் இன்றைக்கு இந்த கொரோனா என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியின் வசப்பட்டு இந்த உலகம், படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, அத்தனை பலங்களும் நமக்கு இருந்தாலும் இந்த ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு ராட்சச கிருமியின் முன் தோற்றுவிட்டோம். இந்த 1.5 வருடங்களாக எப்படி வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக காசியில் அவர்கள் இறந்தவர்களை எடுத்துச் சொல்லும் பொழுது ராம் நாம் சத்யஹ, ராம் நாம் சத்யஹ என்று சொல்லிக்கொண்டே போவார்கள். இந்த உலகத்தில் சத்தியமான பொருள் இந்த நாமம் ஒன்றுதான், இறைவனுடைய நாமம் ஒன்றுதான் சத்தியமான பொருள். மற்றவை அனைத்தும் மித்யை, அதாவது மாயை. இன்று இருக்கும், நாளைக்கு இருக்காது, அடுத்த நிமிடம் இருக்குமா என்பதே சந்தேகம். நினைவில் கொள்வோம், நாமத்தை சொல்வோம், நாளை புனித நாளாய் திருநாளாய் ஆக்கும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம்.